வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா, கீழ் திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் ஸ்டேட்டஸ், அதுக்கப்புறம் ஸ்ரீவாரம்பட்டு நடைபாதையில் உள்ள ஸ்டேட்டஸ், அப்புறம் திருமலையில் உள்ள சிஆர்ஓ அகாமடேஷன், அதாவது நேரடியாக போய் ரூம் எடுக்கிறதுக்கான ஸ்டேட்டஸ். அது தவிர நேற்று நிறைய கமெண்ட்ஸ் வந்ததுங்க. அதற்கான சின்ன சின்ன விளக்கங்கள்லாம் இதில் கொடுக்கலான்னு பார்க்குறேன். இது முதல்ல கீழ் திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் ஸ்டேட்டஸ் பார்க்கலாங்க. இது வந்து இன்றைக்கி வியாழக்கிழமை இன்றைக்கி என்னன்னா, இன்றைக்கி மட்டும் தான் டோக்கன் கொடுப்பாங்க. அதாவது இன்றைக்கி ஈவினிங் உள்ள டிக்கெட் மட்டும் தான் கொடுப்பாங்க. நாளைக்கு காலையில் உள்ள தரிசன டிக்கெட் கொடுக்க மாட்டாங்க. தினசரி தியேட்டரில் எப்படி டிக்கெட் கொடுக்குறாங்கன்னா, கீழ் திருப்பதியில் விஷ்ணு நிவாசம், அதாவது ரயில்வே ஸ்டேஷன் ஏத்தாப்பில் இருக்கிறது, அப்புறம் பஸ் ஸ்டாண்டு ஏத்தாப்பில் இருக்கிற சீனிவாசம், அப்புறம் அலிப்பதி நடைபாதை பக்கத்தில் இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸ், இந்த 3 இடத்துலையுமே இரவு 2 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி டிக்கெட் கொடுக்குறாங்க. இன்றைக்கி தரிசனம் பார்க்குற மாதிரி ஒரு 10,000 டிக்கெட்டும், நாளைக்கு காலையில் தரிசனம் பார்க்கறதுக்கு ஒரு 4,000 டிக்கெட்டு 7,000 டிக்கெட்டுன்னு கூட்டத்தை பொறுத்து கொடுக்குறாங்க. அந்த மாதிரி 2 வேலைக்கும் டோக்கன் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆனால் வியாழக்கிழமை மட்டும் என்ன செய்வாங்கன்னா, இன்றைக்கி ஈவினிங் தரிசனம் மட்டும் தான் கொடுப்பாங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமை காலையில் அபிஷேகம் நடக்கும் பெருமாளுக்கு. அதனால் வந்து வெள்ளிக்கிழமை காலையில் பொது தரிசனமே கிடையாது. காலையில் 9 மணிக்கு மேலே தான் பக்தர்களை தரிசனம் செய்ய போக முடியும். அதனால் காலையில் கொடுக்குற டோக்கன் இன்றைக்கி வியாழக்கிழமை மட்டும் கொடுக்க மாட்டாங்க. மற்ற எல்லா நாட்களுமே கொடுப்பாங்க. இந்த வியாழக்கிழமை மட்டும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மட்டும் தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி கொடுத்து காலைல 3:30 மணிக்கு அந்த டோக்கன்லாம் முடிஞ்சிருச்சுங்க. ஒரு வியாழக்கிழமை இப்படி தான் இருக்குது. 4 மணி 4:30 மணிக்குள்ளாரையே இன்றைக்கி டோக்கன் முடிஞ்சிருது. அதோட இந்த கவுண்டர் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. திரும்ப நாளைக்கு காலையில் தான் இந்த கவுண்டர் திறப்பாங்க. அந்த மாதிரி தான் அது முடிஞ்சு போச்சுங்க. இன்றைக்குள்ள டோக்கன் 4:30 மணிக்கு பார்க்கும்பொழுது எந்த டிக்கெட்டும் அவைலபிள் இல்லை. இந்த மாதிரி டோக்கன் இல்லாமல் போயிடுச்சுன்னா அடுத்து என்ன செய்யலாம்னா, வேறு வழி இல்லை. 4:30 மணிக்கெலாம் உடனே கிளம்புனீங்கன்னா நீங்கள் ஸ்ரீவாரிமட்டு நடைபாதைக்கு போகலாம். ஸ்ரீவாரிமட்டில் இன்றைக்குள்ள ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா 3000 டோக்கன் கொடுக்குறாங்க. இன்றைக்கே சாமி தரிசனம் பார்க்குற மாதிரி ஸ்ரீவாரிமட்டில் டோக்கன் கொடுப்பாங்க. மத்தியானம் 12 மணிலேருந்து கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி 12 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணிக்குள்ளாரையே சாமி தரிசனம் பார்க்குற மாதிரி 3000 டோக்கன் கொடுக்குறாங்க. அதாவது 12 மணிக்குன்னா நீங்கள் ரிப்போர்ட்டிங் டைம் 12 மணிங்க. நீங்கள் ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் முன்னாடி போகலாம். ஒரு 11 மணிக்கு நீங்கள் போனால் கூட உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. 10:30 மணிக்கு போனால் கூட கூட்டம் கம்மியாக இருந்தால் அலோவ் பண்ணுவாங்க. அதுலேருந்து 4 to 6 ஹவர்ஸ் வரைக்கும் சாமி தரிசனத்துக்கு ஆகலாம். நீங்கள் 12 மணிக்கு டோக்கன் கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு வந்து 5 மணி 6 மணிக்குள்ள சாமி தரிசனம் பார்த்துட்டு வரலாம். கூட்டம் அதிகமாக இருக்க பட்சத்தில் 6 மணி வரைக்கும் 6 மணி நேரம் ஆகலாங்க. கூட்டம் கம்மியாக இருந்ததுன்னா ஒரு 3 மணி நேரத்தில் சாமி தரிசனம் பார்த்துட்டு வரலாம். ஸ்ரீவாரிமட்டு நடைபாதையை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இன்றைக்கே சாமி தரிசனம் பார்க்குற மாதிரி தான் மேக்ஸிமம் டிக்கெட் கொடுத்துட்ருக்காங்க. ஒரு 3000 டிக்கெட் வரைக்கும் இன்றைக்கே பார்க்குற மாதிரி கொடுப்பாங்க. அதுக்கு மேலே டோக்கன் கொடுத்தாங்கன்னா மறுநாள் காலையில் பார்க்குற மாதிரி தான் கொடுக்குறாங்க. அப்படி தான் நடைமுறையில் இருந்துகிட்டு இருக்குங்க. இந்த ஸ்ரீவாரிமட்டுக்கு எப்படி போகணும்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருந்தாரு. ஃபஸ்ட்டு பஸ் எத்தனை மணிக்கு கிளம்புன்னு கேட்டிருந்தாரு. ஃபஸ்ட்டு பஸ்ஸு 5 மணிக்கு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கிளம்புங்க. டிடிடியோட ஃப்ரீ பஸ் இருக்குது. 5 மணி 5:15 கிளம்புது. நான் ஒரு தடவை போகும்போது 5:30 மணி தான் கிளம்புனுச்சு. அதுலேருந்து ஒரு 40 நிமிஷம் ஆகுங்க. 6:10 6:15 கொண்டு போய் விட்டுருவாங்க. அங்கேருந்து நீங்கள் லக்கேஜ் சென்டருக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். லக்கேஜெல்லாம் போட்டு திரும்ப நீங்கள் கவுண்டருக்கு போகிறதுக்கு அதுலேருந்து ஒரு 10 நிமிஷம் ஆகுங்க. மொத்தத்தில் ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் பஸ்ஸை விட்டு இறங்கின பிறகு அந்த கவுண்டர் போய் அடைக்கிறதுக்கு டைம் ஆகும். அதனால் 5 மணிக்கெலாம் நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்தீங்கன்னா ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ் வரும். அதில் டிக்கெட் வாங்கிட்டு நேராக நீங்கள் ஸ்ரீவாரிமட்டுக்கு போகலாம். அப்படி இல்லைன்னா ஃப்ரீ பஸ் வரும், அதுலேயும் போகலாம். அது தவிர குரூப் சேர்ந்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா ஷேர் ஆட்டோ நிறையா இருக்குங்க. ஷேர் ஆட்டோ ஜீப்லாம் இருக்குது. அவங்களும் நிறைய பேர் அழைச்சிட்டு போவாங்க. அவங்களோட சேர்ந்து கூட நீங்கள் போகலாங்க. 4:30 மணிக்கு நீங்கள் போனீங்கன்னா கூட ஸ்ரீவாரிமட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. வேணுங்கிறவங்க அதை யூஸ் பண்ணிங்க. இன்றைக்கே சாமி தரிசனம் பார்க்குற மாதிரி டிக்கெட் அங்கே கிடைக்கும். அதுமாதிரி திருமலையில் உள்ள அகாமடேஷன் ஸ்டேட்டஸ்ங்கிறது திருமலையில் சிஆர்ஓ அப்படிங்கிற சென்ட்ரல் ரிசப்ஷன் ஆஃபீஸ் அப்படிங்கிற அகாமடேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் நீங்கள் காலையில் போய்ட்டு ஆதார் கார்டு ஜெராக்ஸு வித்து ஃபோன் நம்பர் சொல்லி நீங்கள் பதிவு பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா மேக்ஸிமம் கால நேரத்தில் பதிவு பண்ணோம்னா 1 ஹவர் ரூம் கிடைக்குங்க. இந்த கவுண்டர் வந்து காலையில் 5 மணிக்கு திறக்கிறாங்க. இரவு 8 மணிக்கு அந்த கவுண்டர் திறந்துருக்கும். விடிய காலையில் திறக்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூம் டெய்லியும் அவைலபிள் இருக்குது. இன்றைக்கும் பாருங்கள் 50 ரூபா 100 ரூமில் 966 ரூம் இன்றைக்கும் அவைலபிள் இருக்குது. விடிய காலில் வர பக்தர்கள், அதாவது முதல்ல வர 966 பக்தர்களுக்கு உடனடியாக ரூம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. உடனடியாக என்னங்க, ஒரு 1/2 மணி நேரம் இல்லை 1 மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா ரூம் அலாட்மெண்ட் கிடைக்குங்க உங்களுக்கு. நைட்டு 8 மணிக்கு கவுண்டர் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் யாருமே ரிஜிஸ்டர் பண்ணுறது கிடையாது. ரூம் யாரும் அலாட்மெண்ட் பண்ணுறது கிடையாது. அதுக்கப்புறம் காலி பண்ணுறாங்க பார்த்தீங்களா, நைட்டு பூரா ரூம் காலி பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த ரூமெல்லாம் சேர்த்து வச்சு தான் விடிய காலையில் டோக்கன் கொடுப்பாங்க. ரூம் அலாட்மெண்ட் கிடைக்கும். அதனால தான் உடனடியாக விடிய காலையில் வரும்போது கிடைக்குது. 5 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் வர பக்தர்களுக்கு மேக்ஸிமம் 1 ஹவரில் ரூம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதுக்கப்புறம் வர பக்தர்களுக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகலாம். 10 மணிக்கு மேலே வந்தால் 3 மணி நேரத்துக்கு மேலே தான் கண்டிப்பாக ஆகும். சாயந்தரம் வந்து பார்த்தோம்னா ரூம் சமயத்தில் இருந்தால் தான் இருக்கும், சமயத்தில் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் திருமலையில் ஆன்லைனில் ரூம் எடுக்க முடியல அப்படின்னு யோசனை பண்ணிங்கன்னா விடிய காலையில் திருமலைக்கு வந்தீங்கன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு ரூம் கிடைக்குங்க. 50 ரூபா 100 ரூபா ரூமு கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கப்புறம் 1000 1518 ரூமில் அவைலபிள் இருந்தால் தான் கிடைக்கும். இன்றைக்கி அவைலபிள் இல்லைங்க. நேற்று பகலில் ரூம் அவைலபிள் இருந்தது. 50 ரூபா அது 1000 ரூமு நேற்று அவைலபிள் இருக்குன்னு சொல்லி ஸ்டேட்டஸ் கொடுத்துருந்தாங்க. அதுமாதிரி பகலில் காலி ஆனாலும் கொடுப்பாங்க. பட் இப்போதைக்கு விடிய காலில் இன்றைக்கி விடிய காலில் இல்லை. 1000 ரூமு 1518 ரூமு அவைலபிள் இல்லைங்க. இன்றைக்கி திருமலையில் 3ஆம் தேதி அன்றைக்கி, அதாவது முந்தின நாள் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட்லேருந்து ஒரே ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் தான் பக்தர்கள் வெயிட் பண்ணுறாங்க. சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு எந்த டிக்கெட்டுமே இல்லாமல் போனால் 8 மணி நேரத்தில் சாமி தரிசனம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க.
அவர் ரவிச்சந்திரன் ஒருத்தர் நேற்று நைட்டு ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாரு. விஷ்ணு நிவாசத்தில் வந்து ரூம் எக்ஸ்டென்ஷன் எத்தனை நாள் கொடுப்பாங்க, 2 நாள் கொடுப்பாங்களான்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஒரு நாள் எக்ஸ்டென்ஷன் கண்டிப்பாக கொடுப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கேட்டாலும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. 2வது நாள் எக்ஸ்டென்ஷன் நீங்கள் அவங்கள்ட்ட கேட்கலாங்க மேக்ஸிமம். ஆனால் 2வது நாளுக்கு நான் கேட்டதில்லை. முதல் நாள் கேட்டிருக்கேன், முதல் நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி தங்கியிருக்கோம். 2வது நாள் எக்ஸ்டென்ஷன் நான் கேட்டதில்லைங்க. ஆனால் கேட்டு பார்க்கலாங்க. இன்னும் அவங்க கீழ திருப்பதி பொறுத்த வரைக்கும் ஸ்ரீனிவாசம் சரி, விஷ்ணு நிவாசம் சரி இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, கண்டிப்பாக எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. அப்புறம் ஜெயங்கொண்டத்துலேருந்து ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து விஐபி பிரேக் தர்ஷன் வந்து ஆஃப்லைனில் போனால் எங்கே போய் வாங்கணும், ப்ளஸ் வந்து எவ்வளோ டிக்கெட் கொடுக்குறாங்க ஒரு நாளைக்குன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆஃப்லைன் அக்காமடேஷன் வந்து ஆஃப்லைனில் நேரடியாக போய் விஐபி பிரேக் தர்ஷன் டோக்கன் வாங்குறது எப்படின்னா, இப்போ வந்து கோகுலம் காம்ப்ளெக்ஸ்னு ஒரு பில்டிங் இருக்குங்க. 300 டிக்கெட்லாம் போகிறோம் பார்த்தீங்களா, அது தாண்டி தான் அந்த இடத்துக்கு போகணும். அந்த இடத்துல தான் அதுக்கான ஆஃப்லைன் டிக்கெட்ஸ்லாம் கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு நாளைக்கு 800 டிக்கெட் கொடுக்குறாங்க. முதல்ல வந்து 900 டிக்கெட் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஒரு 15 நாளாக 800 டிக்கெட் கொடுக்குறாங்க ஒரு நாளைக்கு. இது காலைல 8:30 மணி இந்த கவுண்டர் திறப்பாங்க. அதில் போய் க்யூவில் நின்று நீங்கள் பணம் கட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிக்கெட் வாங்கிக்கலாம். ப்ளஸ் வந்து அக்காமடேஷன் சேர்த்து வாங்கிக்கலாம். அதுக்கு தனியாக பணம் கட்டணும், 10,000 டொனேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் தரிசனம் பார்க்கறதுக்கு ஒரு 500 ப்ளஸ் அக்காமடேஷன் வேணும்னா அதுக்கு தனியாக நீங்கள் பணம் கட்டிட்டு எடுத்துக்கலாம். காலையில் 8:30 மணி இந்த கவுண்டர் திறப்பாங்க, சாயங்காலம் 5 மணிக்கு இந்த கவுண்டர் திறந்துருக்குங்க. இதில் டோக்கன் வாங்கிட்டு மறுநாள் காலையில் தாங்க தரிசனம் பார்க்க முடியும். இன்றைக்கே பார்க்குற மாதிரி கொடுக்க மாட்டாங்க, மறுநாள் காலையில் பார்க்குற மாதிரி தான் தரிசன டிக்கெட் கொடுப்பாங்க. அதனால் அக்காமடேஷன் சேர்த்து நீங்கள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. வேணுங்கிறவங்க வந்து யூஸ் பண்ணிங்க. திருமலை திருப்பதியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தாங்க இருக்குது. 2-3 நாளாக கொஞ்சம் கூட்டம் குறைவாக இருக்குது. போன வாரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. இப்போ 2-3 நாளாக ஓரளவு இருக்குங்க கூட்டம். ஏன்னா வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட்டில் ஆளுங்க கம்மியாக இருக்குன்னு சொல்லும் போதே கூட்டம் குறைவாக இருக்குன்னு தாங்க அர்த்தம். அது மாதிரி கீழே கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன், ஸ்ரீவாரிமுட்டு நடைபாதை டோக்கன்லாம் பகல்லையும் அவைலபிள் இருந்துகிட்ருக்கு. அதனால் கூட்டம் குறைவாக இருக்குன்னு சொல்கிறேன். மறுபடியும் இந்த மாதிரி திருமலை திருப்பதி அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். என்னோடய சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.